ஷூட்டிங் டாக் ஆகட்டும். இந்தியா அளவில் சில படங்களை அதிக பொருட்செலவில் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி படம் எல்லாமே கண்டிப்பாக ஓடி இருக்குமான்னு வந்து கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அந்த படத்தில் ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பில்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. கதையுமே சுமாராக இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுன்னு சொல்லி செலவு வீணாக வந்து பண்ணியிருப்பாங்க. சில படங்கள் அப்படி இருக்காது, கதையும் நல்லா இருக்கும், கதாநாயகனும் நல்லா நடிச்சிருப்பாங்க, ஆனாலுமே ஹை பட்ஜெட்டில் எடுத்து படம் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும். அதெல்லாம் என்னென்ன படம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படங்கள் எல்லாமே சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா கூட இன்னுமே பெட்டராக வந்திருக்கும். அதை பற்றி கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் இந்தியாவில் மோஸ்ட்லி 50-50 தான். ஏன்னா நிறையா படங்கள் வந்து ஹிட்டும் ஆகிருக்கு, நிறையா படங்கள் ஃப்ளாப்பும் வந்து ஆகிருக்கு. இதுக்கு ஸ்க்ரீன் பிளே, கதை இதை மட்டும் சொல்லிட வந்து முடியாது. அந்த படத்தில் ப்ரொமோஷன் பண்ணப்பட்ட விதமும் வந்து இருக்குது. சில படத்தெல்லாம் தப்பாகவே ப்ரொமோட் பண்ணி இழுத்து மூடின கதையுமே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன படம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் வந்து போட்டுருங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான மூவின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் ஐ பட்டனே தட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். YRF ஸ்பை சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வர ஒரு படம் இது. அதுவும் வார் 1 ரிலீஸ் ஆகி செம்மையாக ஓடிச்சு. அதேமாதிரி ஹை பட்ஜெட்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. எக்ஸ்பெக்டேஷனும் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கூலிக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு படமே வந்து என்னாச்சுன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்குது. பெஸ்ட்டு விஷுவல்ஸை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி பட்ஜெட் நிறையா செலவு பண்ணதும் உங்களுக்கு வந்து தெரியும். நிறைய லொக்கேஷன் வந்து லைவில் போய் எடுத்ததே இது வந்து பெஸ்ட்டான விஷயம். ஆனால் இதெல்லாம் தாண்டி படத்தை கதையை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக தான் வந்து இருந்துச்சு. வார் இருந்த அந்த டெப் ஸ்டோரி வந்து வார் 2 வந்து இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸை முழுக்க ஃபோக்கஸ் பண்ணனால ஸ்டோரியில் கோட்டை விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதோட ஒரு முக்கியமான காரணம் வார் 1க்கு வேறு டேரக்டர், வார் 2க்கு வேறு டேரக்டர். இந்த மாதிரி டேரக்டர் சேஞ்ச் பண்ணும்போது படத்துக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே வந்து இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் மேஜராக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பட் ரித்திக்கும் என்டிஆரும் அவங்களோட முழு எஃபோர்ட்டை வந்து இந்த படத்துக்கு போட்டிருப்பாங்க. YRF சினிமாட்டிக் யூனிவர்ஸில் என்னென்ன படம் வந்து இருக்குது, எப்படியெல்லாம் கனெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கங்குவா சூர்யா அவரோட கேரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட் செலவு பண்ணி எடுத்த படம் இது. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா அவர் வந்து ஒரு பேன் இண்டியா படம் நடிக்க போகிறாரு. அதுவும் நிறைய லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 3Dயில் வேறு எடுத்திருந்தாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் எகிரி வந்து போயிடுச்சு. ஸோ அந்த ஆடியன்ஸு எதிர்பார்த்து போய் தேட்டரில் உட்காந்தாங்க. ஆனால் படம் வந்து ப்ரெசன்ட் போர்ஷன்ஸில் நிறைய சீன்ஸ் வந்து கடுப்பேற்றுற மாதிரி இருந்தனால மேஜர் ட்ராபேக்காக வந்து அமைஞ்சிருச்சு. ஏன்னா தான் பாஸ்ட் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் கொஞ்சம் நல்ல சீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் ப்ரெசன்ட் சீன்ஸை வச்சு இந்த படத்தை முடிவு வந்து பண்ணிட்டாங்க. படம் வந்து மொக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு பத்தாதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேறு ரொம்ப அதிகமாக வந்து இருந்தனால நிறைய ஆடியன்ஸ் அதை குறையாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துக்கு 1-2 பிரச்சனை மட்டும் இல்லை, படமே பிரச்சனையாக வந்து இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து வச்சு இதான் சான்ஸ்ன்னு வந்து சொல்லிட்டு சூர்யா அவர்களுக்கும் நிறைய நெகட்டிவ் ரீசன்ஸ் வந்து இருந்துச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து அடித்து படத்தை மொத்தமாக உட்கார வந்து வச்சுட்டாங்க. இருந்தாலும் பாஸ்ட் சீக்வன்ஸ்லாம் ஒரு சில விஷுவல்டிக்காக பயங்கரமாக வந்து இருந்துச்சு. இருந்தாலும் கதையில் இவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான பேன் இண்டியா மூவி இது கிரியேட் ஆகிருக்கும். வேர்ல்டு லெவலில் நல்ல ஒரு ரீச்சே கிடச்சிருக்க அளவுக்கு கூட மாறி இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் அந்த பாஸ் சீக்வன்ஸை மட்டும் கட் பண்ணி ஆஸ்கார் லெவலுக்கு வந்து புஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த லெவலுக்கு ஒரு பொட்டன்ஷியலை உள்ள குவாலிட்டியான படம். அதை வந்து பட்ஜெட்டை ஸ்க்ரீனில் வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரியில் வந்து சுத்தமாக வந்து இல்லை. இவங்க இன்னுமே வந்து ஸ்டோரியை ரொம்ப மெனக்கட்டு எழுந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பிளாக் ஃபஸ்ட்டு மூவியாக வந்து மாறி இருக்கும். அதை விட்டுட்டு ப்ரெசன்ட் போர்ஷன்ஸே இவங்க மொத்தமாக தூக்கி இருந்திருக்கலாம். பாஸ்ட் போர்ஷன்ஸை மட்டும் ஃபுல்லாக காமிச்சிட்டு கடைசி ஒரு 1/2 hour ப்ரெசன்ட் போர்ஷன்ட்டை வந்து இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஆதி ப்ரோஸ் இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆகல கண்டிப்பாக வந்து தெளிவாக சொல்லிடணும். இது வந்து லைவ் ஆக்ஷன் மூவி இல்லை அனிமேஷன் மூவின்னு வந்து சொல்லிட்டு. ஆனால் இன்னுமே வந்து இது என்ன மாதிரியான படம்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக்லாஸ் ஆகிடுச்சு. படத்தோட ட்ரெயிலெலாம் வந்து பார்க்கும்போது இது அனிமேஷன் படமா இல்லை கிராஃபிக்ஸ் படமா இல்லை என்ன மாதிரியான படம்னு வந்து சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் கிரியேட் ஆகிட்டே வந்து இருந்துச்சு. தேட்டரில் போய் பார்க்கும்போது எல்லாமே சரியாயிரும். ட்ரெயிலரில் அவங்க வந்து சும்மா சில சிஜே சீன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். ஆனால் தேட்டர் அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு தாட். அது மட்டும் இல்லை ராவணனை வந்து காமிச்சிருப்பாங்க. கதைக்கும் சரி அதை காமிச்ச விதமும் சரி எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக வந்து இருந்துச்சு. பட் அதுக்கு அந்த படத்தோட டேரக்டர் வேற கான்ட்ரவர்சியாக சில விஷயம் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இதனாலே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அடிச்சு ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மோஸ்ட்லி நார்த் சைட் நடந்ததே வந்து இல்லை. அதுவும் ராமரை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து எடுத்து ஃப்ளாப் ஆன கதை. இந்த படத்தை 2-3 வாட்டி வேற எடுத்தாங்களாம். 500 to 700 crores வந்து தேவையில்லாமல் இந்த படத்துக்கு செலவு வந்து பண்ணி ராமர் படத்தை எடுத்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. வேட்டையன் ரஜினி அவரோட கேரியரில் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியடாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு தாட்டில் ரொம்பவே ஹை பட்ஜெட்டில் செலவு பண்ணியிருந்தாங்க வேறு லைக்கா.
அப்படி இருந்தும் படத்துக்கு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருந்தாலுமே, படத்தோட ஸ்டோரியும் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே, அந்த ஒரு ப்ரொமோஷன் கரெக்டாக வந்து பண்ணலைன்னு என்னை கேட்டால் வந்து சொல்வேன். ஏன்னா லைக்கா வந்து இருக்கும்போது ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ப்ரொமோஷன் வந்து பண்ணலை. நல்ல கண்டென்ட் உள்ள ஸ்டோரி, இவங்க இன்னும் நல்ல ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கும். அமிதாப் பச்சன்லாம் கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தாங்க. அவருமே ஒரு நல்ல ஆக்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. கேஸ்டிங்க்கே இவங்க பல கோடி வந்து செலவு பண்ணியிருந்திருக்காங்க. போட்ட படத்தை எல்லாத்தையும் வந்து எடுக்கலை. பத்தாவதுக்கு லைக்காவுக்கு வேற நிறைய ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. பட்ஜெட்டில் ரஜினி அவர்கள் நடித்து ஒரு ப்ராப்பரான ஒரு மூவி கண்டென்ட் இருந்தும் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகலை. இருந்தாலும் இந்த படம் ஃப்ளாப் லிஸ்ட்டில் தான் வந்து இருந்துச்சு. சொல்லப்போனால் ஃபாஃபா வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் மூவியை வந்து எடுக்கலாம். அந்த லெவலுக்கு கண்டென்ட் பெஸ்ட்டாக வந்து இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. சாகோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ தெலுங்கு ஆடியன்ஸே போட்டு மொத்தமாக அடித்து உட்கார வச்ச படம் இது. இந்திய ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல கலெக்ஷன் அந்த சைடு எடுத்துச்சு. இருந்தாலும் இவங்க போட்ட கலெக்ஷன் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கும் நிறையா சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் ஓவராலாக நல்ல கலெக்ஷனே வந்து எடுத்திருக்கும். ரிலீஸ் ஆனப்போ நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வேறு இந்த படத்துக்கு வந்துருச்சு. நானும் அந்த காரணத்தினால படத்தை பார்க்காம விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு டிவியில் வந்து பார்க்கும்போது ஓடிடியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் நிறைய விஷயம் நல்லாவே வந்து காமிச்சிருந்தாங்க. எதுக்கு இந்த படம் வந்து ஓடலை? அதுவும் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ், மசாலா சீன்ஸ்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே வந்து இருந்துச்சு. ஒரு அண்டர் கிரவுண்டில் அதுவும் இது வச்சு எந்த ஒரு டேரக்டரும் வந்து இந்தியாவிலே காமிக்காத அளவுக்கு ஒரு பட்ஜெட்டை வந்து செலவு பண்ணி எடுத்து பிரமாண்டமாக வந்து கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கையில் இந்த படத்தை ஏன் சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் இப்போ போய் இந்த படத்தை பார்க்கும்போது கூட ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். சில சீன்ஸ்லாம் ரொம்ப மாதம் வந்து பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க அப்படியே விடலை. இதை வச்சு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கப்ஸா கன்னடா இண்டஸ்ட்ரியில் கேஜிஎஃப் லெவலுக்கு இன்னொரு பெஸ்ட்டு படத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் கேஜிஎஃபோட ஒரு நல்ல படம் எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேஜிஎஃபே வந்து மொத்தமாக எடுத்து வச்சுட்டாரு. பத்தாவதுக்கு கப்ஸா படத்தில் மியூசிக் டைரக்டரும் கேஜிஎஃப் படத்தோட மியூசிக் டைரக்டரும் ஒரே ஆள் தான். அதுக்கேற்ற மியூசிக் மாதிரியே இந்த படத்துலையும் மியூசிக் வந்து போட்டு கிட்டத்தட்ட அதே ஒரு படம், அதே மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதே மாதிரியான ஸ்க்ரீன் மேக்கிங் எல்லாமே வந்து சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுருந்தனால கிட்டத்தட்ட கேஜிஎஃப்பை பார்க்குற அதே ஃபீல் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ட்ராபேக், மிஞ்சுற அளவுக்கு உபேந்திரா அவரோட ஆக்டிங்கும் இந்த படத்தில் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க இந்த படத்தோட கதையை இன்னுமே கொஞ்சம் லேயர் வச்சு நல்லா பண்ணியிருந்திருக்க வந்து முடியும். அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் வில்லனை காமிக்கும் போது ஒரு செட் லேயராக வந்து பிரிவாங்க. அதுவே இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக பிரம்மாண்டமாக வந்து காமிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ஹை பட்ஜெட்டில் செலவு பண்ணி எடுத்திருந்தாலும் படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. மோஞ்சதாரோ ரித்திக் ரோஷன் ரொம்பவே ஆசைப்பட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட நடித்த படம் இது. அவரோட ஆக்டிங்கே இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். அவரோட ஆக்டிங்கை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரியும் நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க ஒரு க்ரொக்கடைல் சீனை வந்து ரொம்பவே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ட்ரோல் பண்ண அளவுக்கு அந்த சீன் ஒன்றும் ரொம்ப மோசமாகவும் வந்து இருக்காது. ஒரு நல்ல சிஜிஐ உள்ள சீனு தான். இருந்தாலும் இந்த படத்தை வேணும்னே வந்து ட்ரோல் பண்ணி மொத்தமாக முடிச்சு விட்டாச்சு. இப்போ போய் இந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன் இந்த படத்தை ஃப்ளாப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வரும். இந்த படத்துக்கு ரொம்பவே வந்து செலவு பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் ரித்திக் ரோஷன் வந்து பாகுபலியில் நடிக்க ராஜமௌழி வந்து கேட்டிருந்தாரு. இவர் அந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணி மோஞ்சதாரோவில் ஹீரோவாக நடித்தார். ஸோ அதனாலே படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து இருந்துச்சு. படத்தோட கதை நல்லா இருந்தோம், படத்துக்கான பட்ஜெட் நல்லா செலவு பண்ணிங்க, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தோம். ஒரு சில ரீசனால் ட்ரோல் பண்ணி படத்தை மொத்தமாக முடிச்சு விட்ட கதை இந்த படம் தான். இனிமேல் இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொமோஷன் தமிழ் சைட்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பாகுபலிக்கு சப்போர்ட் பண்ணுமோ தமிழ் ஆடியன்ஸ், அந்த மாதிரி இந்த படத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். எனிவேஸ் படம் மிஸ் ஆகிருச்சு. இந்தியன் 2 சங்கர் அவர்களுடைய ரொம்பவே அதிக பட்ஜெட்டில் எடுத்து ஒரு படத்துக்கு ரொம்பவே வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்து சொல்லப்போனால் இந்தியன்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகல அந்த டயத்தில் ரொம்பவே வந்து கொண்டாடப்பட்டாங்க. அதில் பேசப்பட்ட அரசியலும் பயங்கரமாக வந்து இருந்துச்சு. அப்படி ஒரு படத்தை வந்து பார்க்க போகிறோம், அதோட கண்டினியூஷன் வந்து படமாக இருக்க போகுதுன்னு வந்து சொன்னதுமே அப்போயே ஒரு டவுட் வந்து எல்லோரும் வந்து கேட்டாங்க. இந்தியன் 2ல் அந்த கமல்ஹாசன் சார் அவர் நடித்த அந்த வயசான கேரக்டரோட வயசு வந்து ரொம்ப அதிகம். அப்படி இருக்கையில் இந்த வருஷத்தில் நடக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கையில் அந்த கேரக்டர் திரும்பி இந்த ஒரு கண்டினியூஷன் ஸ்டோரியில் வந்துச்சு அப்படின்னா ஏஜ் கேப் ரொம்பவே அதிகமாக இருக்குமே, எந்த மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு கேட்டு கொஸ்டினே இந்த படத்துக்கான ஒரு நல்ல ட்ராபேக் அமைஞ்சிச்சு. பத்தாவதுக்கு இந்த படத்தை வச்சு ப்ரொமோட் பண்ணது பாஸ்ட் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். அதுவும் ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக வந்து எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து கியூரியாசிட்டி ஆக்குனது. அதெல்லாம் இல்லாமல் அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் பார்ட் 3க்கு வந்து புஷ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கல இந்த பார்ட் 2ங்கிறது வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான்.
அதுவும் இந்த படத்துக்கான ஃப்ளாப்க்கு ரீசன். பார்ட் 2 எண்டில் பார்ட் 3க்கான சில கிம்ஸ் வந்து இருந்துச்சு. அப்போ எல்லாரும் சொன்னது என்னன்னா பார்ட் 3 ஒழுங்காக ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பார்ட் 2 மொத்தமாக வாசோட்டே வந்து பண்ணியிருந்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒஸ்ட் சீக்வன்ஸ் நிறையா இருந்துச்சு. முக்கியமாக சித்தார்த் அவங்களோட கேரக்டர், அவங்க சுற்றி நடந்த எல்லா விஷயமும் வந்து கட் பண்ணிவிட்டு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் கட் வந்து பண்ணி பார்ட் 3யோட சீட்ஸை ஆட் பண்ணி பார்ட் 2வாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து பார்ட் 3க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறோன்னு வந்து சொல்லிட்டு படம் வேறு ரொம்ப லென்த்தியாக இருந்தனால சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இழுத்து வச்சுட்டாங்க. எல்லாம் சேர்ந்து படத்தை ரொம்ப வந்து மொக்க பண்ணிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஹை பட்ஜெட்டில் எடுத்து ஃப்ளாப்பான மூவிஸ் எதுக்கான ரீசன் சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் வந்து பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எது பிடிச்ச மூவின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது ஸ்டார்ட்